பஞ்சமகா யஜ்ஞம்னு ஒன்று உண்டு. ஒவ்வொரு மனிதனும் தினம்தோறும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல பஞ்சமகா யஜ்ஞம். தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல போய் யாகசாலை வச்சு 108 யாக குண்டங்கள் அமைத்து அங்கே யாகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த யாகம்ங்கிறது நாம் சாதாரணமாக யாகம்னு நினச்சா ஏதோ ஒரு பெரிய யாகசாலையில் யாக குண்டங்களெல்லாம் வச்சு செய்தார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய யஜ்ஞங்கள். அதை ரொம்ப சிம்பிளாகவே பண்ணினா போகிறோம். அதை பெருசாக ஆடம்பரமாக பண்ண வேண்டிய அவசியமில்லை. இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எப்படி இட் பிகம்ஸ் அ மேண்டேட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புரியும். பிரம்ம யஜ்ஞம், வேதம் ஓதுவது, பாராயணம் பண்ணுவது, இதெல்லாம் பிரம்ம யஜ்ஞத்தில் வந்துடும். இன்ஃபேக்ட் அதுவும் கூட கொடுப்பது தான் இன்னவே. இப்போ வேத அத்தியனம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை இல்லைன்னா அந்த வித்தையை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போ அதுவும் கூட வித்யாதானம் விஷயதானம்ங்கிறதுல வந்துடும். இன்னொரு பக்கத்தில் தேவயஜ்ஞம். தேவயஜ்ஞத்தில் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜா காரியங்கள் உள்ளிட்ட அர்த்தனையும் வரும். இன்னொரு பக்கத்தில் நரயஜ்ஞம், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள். பித்ருயஜ்ஞம், பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் உள்ளிட்ட பல கிரமங்கள். இதில் பிரம்மயஜ்ஞம் விஷயதானம் அங்கே கொண்டு போயிடுவோம். பித்ருயஜ்ஞம் பித்ருக்களுக்கு செய்யக்கூடியது, தேவயஜ்ஞம் பூஜா கிரமங்கள், இதெல்லாம் கூட எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது. ஆனால் ரொம்ப சின்னதாக ஏதோ போகிற போக்கில் சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பூத யஜ்ஞம். இந்த பூத யஜ்ஞம் பண்ணும்போதே நம்மை சுற்றி இருக்கிற சின்ன 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 ஜீவராசிகளுக்கு கூட கொடுப்பது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து வைத்து விடுகிறோம். காலையில் காகத்திற்கு இரவில் நாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன 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 ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகளுக்கு அவற்றை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை அவற்றுக்கும் கொடுத்து, அப்போது தியாகம்ங்கிறதும் கொடுப்பதுங்கிறதும் becomes a kind of a mandatory responsibility. இந்த mandatory responsibilityன்னு கொண்டு வந்து வைக்கும்போது அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு சில விளையாட்டுகள் எல்லாம் காட்டுவார்கள். இந்த விளையாட்டு காட்டுறதுலேயே ஒரு பெரிய பாடமும் இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தை, இப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா சில சமயத்தில் அந்த குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்கள், அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் போதே நீ சாப்பிட்டு, அந்த குழந்தை லேஸில் சாப்பிடாது, வாசலில் கொண்டு போய் நிறுத்தி நீ சாப்பிட்டு, எதிர் வீட்டு அண்ணா சாப்பிட்டு, பக்கத்து வீட்டு தம்பி சாப்பிட்டு, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து, அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து நிற்கும், தோத்தோவுக்கும் கொஞ்சம் போட்டு, இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தை கடைசி வாய் சாப்பிட்றச்சே அடிக்கரும்பு ஆனவாய்ன்னு சொல்லி, இல்லைன்னா நண்டு வருது நண்டு வருது நண்டு வருது நண்டு வருது சிரின்னு சிரிப்பு மூட்டுவார்கள். இப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற பாடம் என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக எல்லாருமாக சிரிக்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கும் போதே there is an element of joy and happiness in thatங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துவிடும். இதை ஒன்றும் விவரம் புரியாத வயசில் தெரிந்து கொள்ளக்கூடிய குழந்தை அது அப்படியே இம்பைப் ஆகிடும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவர்களோட பகிர்ந்துக்கும் போது there is an element of joy. இப்போ இந்த எலமெண்ட் ஆஃப் ஜாய் மாத்திரமில்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கிறோம், மேண்டேட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சார்களா இல்லையா. காக்காய்க்கு தினம் காத்தால சாதம் போடணும், ராத்திரி நேரத்தில் நாய் வந்து நின்றால் அதற்கு உணவளிக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இட் இஸ் அ மேண்டேட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் நாட் எனிதிங் தட் யூ டூ கிரேட். தினம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா
அந்த பூத யஜ்ஞத்தை தினம் செய்ய வேண்டும், அப்படி செய்வது கடமை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் என்ன இருக்குது? கர்ணனுக்கு வந்த மாதிரியான ஆணவமோ அகங்காரமோ வராது. இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய கடமை, இது நான் செய்ய வேண்டியது அப்படின்னா நான் தான் செய்கிறேன், நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது. கொடுக்கும்போதே கூட சேர்த்து ஒரு பணிவு வரும். கொடுக்கும்போது பணிவு வரணும். அதுதான் பரோபகாரம்ங்கிறது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன், அடுத்தவர்களுக்கு எதையாவது தருகிறேன்னு சொன்னால் அதில் ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய விஷயம் என்ன? ஒரு பணிவு. அந்த பணிவு வந்ததுனா தான் பரோபகாரத்துக்கே முக்கியத்துவம். அந்த பணிவு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து வைத்தார்கள், இன்னொரு விஷயத்தை செய்தார்கள். இதை தனித்தனியாக செய்யும்போது தனித்தனியாக அவரவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவரவர்கள் அன்றாடம் பூத யஜ்ஞம் செய்ய வேண்டும். சரி, இதை நான் மாத்திரம் செய்கிறேன், அவரவர்கள் தனித்தனியாக செய்யறது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும் போராது, பீரியாடிக்காக எல்லாருமாக சேர்ந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும்னார்கள். அந்த எல்லாருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி அதுக்கெல்லாம் சோஷியல் சர்வீஸ் இல்லைன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்லாம் சொல்கிறோமே, அவுட்ரீச் ஆக்டிவிட்டி. இந்த அவுட்ரீச்சை வாழ்க்கையில் ஒரு பகுதியாக பிராக்டிக்கலாக வைத்தார்கள். அதுக்கு மகாஸ்வாமி கொடுக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் சொல்லி பழக்கப்பட்ட விஷயந்தான், ஆனால் அதுக்கு அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறது மகாஸ்வாமி சொல்லும்போது தான் நமக்கு புரியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு தெரியுமா? இப்போ யாராவது ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரால் வர முடியல, அவர் ரொம்ப வேலையாக இருக்கார் அப்படின்னா வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் ஒரு கேள்வி கேட்பார்கள். கொஞ்சம் நமக்கு அது ஒரு க்ரூடாக தெரியலாம், அது லாங்குவேஜில் க்ரூடாக இருக்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அது எல்லாருமே பயன்படுத்தி இருக்கோம். பொதுவாக பயன்படுத்தும் போது கொஞ்சம் க்ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் வரல, சொன்ன நேரத்துக்கு வரல, இல்லை எல்லாருமாக புறப்பட்டு ஏதோ செய்ய வேண்டும், அந்த நேரத்துக்கு வரல, உடனே என்ன கேள்வி கேட்போம்? எண்ணத்தை பெருசாக வெட்டி முறிக்கிறாங்க கேட்போமா இல்லையா? எண்ணத்தை பெருசாக வெட்டி முறிக்கிறார்கள் அப்படின்னு மகாஸ்வாமி அந்த வெட்டுதல்ங்கிறதுக்கு ஏன் அது வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். எண்ணத்தை பெருசாக வெட்டுறான் அப்படின்னு கேட்குறோமே, அப்படின்னா வெட்டுறதை ஏதோ பண்ணினா அது தட் இஸ் இம்பார்ட்டண்ட். எண்ணத்தை பெருசாக வெட்டுறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுப்போம், அப்போ வெட்டுறதுங்கிறது ஏதோ ரொம்ப பெருசு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். அந்த வெட்டுற விஷயம் என்னங்கிறத புரிஞ்சிடணும்னா அது ஏன் பெருசுன்னு தெரியும். அவர் சொல்கிற ஆங்கிள் ரொம்ப அழகான ஆங்கிள். வெட்டுறதுங்கிறது எதை குறிக்கிறதுனா குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதலை குறிக்கிறது. அப்படி யாராவது குளம் வெட்டி கிணறு வெட்டி அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தா தட் இஸ் பிரைமரி, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் அதர் திங் தட் யூ கேன் சே. வேற என்ன பெரிய விஷயமா இருந்தாலும் இதை விட்டு விட்டு அதை செய்யலாம். அதனால தான் எண்ணத்தை பெருசாக வெட்டுகிறார்கள் அப்படின்னு கேட்குறோம். அப்போ இந்த குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல்ங்கிறது எங்கே வருகிறது? எல்லாருக்கும் பயன்படக்கூடியதாக குளம் வெட்டுதல் கிணறு வெட்டுதல். கோடை காலம் வர 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 தான் இந்த குளம் கிணறு இதனுடைய முக்கியத்துவமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த காலத்திலெல்லாம் குளம் வெட்டினார்கள். ஒவ்வொரு ராஜாவும் ஆங்காங்கே குளம் வெட்டி வைத்திருந்தார்கள் அப்படின்னெல்லாம் படிக்கிறோம். அப்படி குளம் வெட்டுறச்சே கூட அரசர் மாத்திரம் அதை பண்ண மாட்டார், அதில் எல்லாருக்கும் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. எப்படிப்பட்ட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத பார்க்கணுன்னா மாணிக்கவாசகருடைய கதைக்கு போகணும். மாணிக்கவாசகர் குதிரை வரும்னு சொன்னார். அந்த கதை நமக்கு தெரியும், கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். குதிரை வரும்னு சொன்னார். ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வந்தன.
அப்புறம் வந்த குதிரைகளெல்லாம் குதிரைகளாக இல்லாமல் நரிகளாக மாறி முன்னால் இருந்த எல்லா குதிரையும் இழுத்துட்டு போயிடுத்து. மாணிக்கவாசகரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார்கள். அப்படி ஜெயிலில் போட்டோன்னு வைகையில் வெள்ளம் வந்தது. வைகையில் வெள்ளம் வந்தபோது பாண்டிய மன்னன் முரசறைந்தான். வீட்டுக்கு ஒருவர் வந்து வைகை உடைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு அதனுடைய 2 கரைகளையும் இன்னமும் பலப்படுத்த வேண்டும். கரை உடையெல்லாம் இல்லை, ஆனால் அதை ரீஇட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ தான் வந்திங்கிறவளுக்கு ஆள் இல்லை அப்படின்னு அந்த கதையை படிக்கிறோமா இல்லையா? இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்க்கலாம். ஏன் பாண்டிய மன்னனே அதை பண்ணியிருக்க வேண்டியது தானே? எதுக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வரணும்? மன்னனிடத்தில் என்ன அதற்கான மேன் பவரோ மணி பவரோ இல்லையா? மன்னனே ஆட்களை வைத்து இதையெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்கள் அப்படின்னு செஞ்சிருக்க வேண்டியது தானே. Why did he not do it? Why did he allow only the people to come and do it? வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு இவர்களையெல்லாம் ஏன் வேலை வாங்கினான் அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்னைக்கு அதிகமாக நாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை டெமோக்ரட்டைசிங் சம்திங். எதை எடுத்தாலும் டெமோக்ரட்டைஸ் பண்ணுறோம்னு சொல்கிறோம். டெமோக்ரட்டைசிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தான் பாண்டிய மன்னன் அன்னைக்கு பண்ணினது. யாரோ ஒருத்தர் பண்ணினா கூட நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. நாம் பண்ணினோன்னா அடடா இது உடையக்கூடாது. இப்போ யாரோ ஒருத்தர் அந்த இடத்த ஸ்ட்ரெங்தன் பண்ணி கட்டி வச்சுட்டு போனார்னா இந்த மனசு என்ன பண்ணோம், அங்கே போகும், இது சரியாக கட்டியிருக்காரா அப்படின்னு பார்த்து அதை ஒரு தட்டி அதை உடைச்சி இது சரியாகவே கட்டலை அப்படின்னு அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லியாச்சுன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நானும் சேர்ந்து கட்டியிருக்கேன் அதனால் இதை மற்றவர்கள் உடைப்பதற்கு விடமாட்டேன். அதுதான் டெமோக்ரட்டைசேஷன். அந்த டெமோக்ரட்டைசிங் பிரின்சிபல் இருக்க அதை கொண்டு வந்து அன்றாட வாழ்க்கையில் வைத்தார்கள். அதை ரொம்ப சர்வசாதாரணமாக கொண்டு வந்து அன்றாட வாழ்க்கையில் வைத்தார்கள். அதை வைத்து கொண்டு வாழ வேண்டும்னு நினைத்தார்கள். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் காட்டுறார் மகாஸ்வாமி. அந்த காலத்தில் வாபி பிரசஷ்டி அப்படின்னு சில நிபந்தங்கள்லாம் உண்டு. எங்கே எழுதி வைத்திருப்பார்கள்னா அந்த கிணத்துல கீழே சைடு வாலில் இருக்கும். கிணறு வெட்டிட்டு அந்த கிணறு வெட்டி அதை கட்டுமானம் பண்ணியிருக்கும்போது அந்த சைடு வாலில், வாப்பினா என்ன, கிணறு, அந்த கிணறு ஏன் கட்டப்பட்டது, யார் கட்டினார்கள்னு அங்கே அந்த நிபந்தம் கல்வெட்டு மாதிரி அங்கே வச்சிருக்கோம். அப்படின்னா இந்த மாதிரி கிணறுகள் வெட்டி மற்றவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் வாழ்வதற்கு ஆதாரம் கொடுக்க வேண்டும். திஸ் வாஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி என்று வைத்திருந்தார்கள். அதில் இன்னொன்று சொல்கிறார், கிணறு வெட்டுறதை விட குளம் வெட்டுறது ரொம்ப வசதி சரியுமாங்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா கிணறு கூட மனிதர்கள் அங்கேருந்து தண்ணீரை இறைச்சி பயன்படுத்தினா சரி. ஆனால் இந்த குளம் அப்படி இல்லை, மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை, ரொம்ப ஈஸியாக புழு பூச்சி விலங்குகளுக்கு கூட அந்த தண்ணீர் கிடைக்கும். அதனால் கிணத்தை விட குளம் வெட்டுவதுங்கிறது ரொம்ப உயர்ந்தது. மகாஸ்வாமி சொல்கிற இந்த விஷயத்தை இன்னொரு நாயன்மாரோட பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு அதனுடைய ஆழம் புரியும். திருவாரூர் பகுதியில் பல நாயன்மார்கள் வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி ஒரு நாயன்மார் தண்டியடிகள்னு பேர். அவர் திருவாரூரை சேர்ந்தவர். ஆனால் என்ன, அவர் பிறக்கும் போதே அவருக்கு பார்வை கிடையாது. இருந்தாலும் மிகச்சிறந்த பக்தராக வளர்ந்தார். தன்னால் முடிந்த வரையில் அடுத்தவர்களுக்கு பார்வை இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணினார். அப்படி உதவி பண்ணிக்கொண்டே இருந்தவர். அந்த பகுதியில் இருந்த சில பேர் அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அவர் என்ன பண்ணுவார்னா,
வெயில் காலம் வந்துருத்துன்னா கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல குளம் வெட்டுவார். அந்த குளத்தில் கொஞ்சம் அப்பப்போ கிடைக்கக்கூடிய தண்ணீர் இல்லை வேற எங்கேருந்தாவது வந்து சேரக்கூடிய தண்ணீர் இருந்தால் நிறைய பேருக்கு அது உதவி பண்ணும். அதையே ஒரு பெரிய சிவத்தொண்டாக நினைத்து பண்ணினார். சரி, பார்வை இல்லாதவர் எப்படி குளம் வெட்டி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பை நட்டுட்டு ஒரு இடத்துல கம்பை நட்டுருவார், இங்கே குளம் வெட்டுவார். குளத்தை வெட்டணும்னா தனி ஒருத்தர், அவருக்கு ஒன்றும் பெரிய ஆள்பலம்லாம் கிடையாது, மண்வெட்டியை வச்சுட்டு அவரே வெட்டி எடுப்பார். இப்போ இந்த மண்ணை கொண்டு போய் எப்படி கொட்டுவார்? அங்கே இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொட்டணும். இங்கே பள்ளத்தை வெட்டினா இந்த மண்ணை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொட்டினா தான் இங்கே அந்த பள்ளமாக இருந்து தண்ணீர் தேங்க முடியும். இப்போ இவருக்கு தான் பார்வை கிடையாதே அப்படின்னா என்ன பண்ணுவார்? இங்கே ஒரு கம்பை நட்டுட்டு, எந்த இடத்துல வெட்டணுமோ அந்த இடத்துல ஒரு கம்பை நட்டுட்டு, எந்த இடத்துல இந்த மண்ணை கொண்டு போய் கொட்டலாமோ அந்த இடத்துல முதல்லையே பிளான் பண்ணி அந்த இடத்துல ஒரு கம்பை நட்டுட்டு, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கயர், இங்கே மண்ணை வெட்டி கூடையில் எடுத்துட்டு அந்த கயத்தை பிடிச்சுட்டே, ஒரு கையில் எடுத்து கூடையை தலைமையில் வச்சுட்டு இந்த கயத்தை பிடிச்சுட்டே போய் அந்த இடத்துல மண்ணை கொட்டி விட்டு திரும்ப வருவார். திரும்பி இங்கே வெட்டி திருப்பி அதே மாதிரி கயிற்றை பிடித்து கொண்டே போய் அங்கே மண்ணை கொட்டி விட்டு வருவார். அப்போ இவர் இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் நேரம் எடுக்கும், மற்றவர்கள் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி இவர் கொண்டு போய் மண்ணை கொட்டி விட்டு வருவதையெல்லாம் பார்த்தவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள். என்ன பெருசாக பண்ணுற, இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னார்கள். அவர் சொன்னார், என்னால் முடிந்தது, இது சிவனுக்கு நான் செய்வது சிவத்தொண்டுன்னார். ஓ, பகவான் இதெல்லாம் கேட்குறாரா அப்படின்னு கிண்டல் பண்ணினார்கள். அவர் சொன்னார், இல்லை, நான் சிவத்தொண்டு செய்கிறேன். கொஞ்சம் அவருக்கு இது சைவத்தொண்டு சிவத்தொண்டு என்கிற எண்ணத்தில் அவர் கொஞ்சம் வேகமாக அதை பதில் சொன்னார். இப்போ அவர்கள் அடுத்த ஸ்டெப் பரிகாசம் பண்ணினார்கள். எப்போவுமே ஒருத்தர் பண்ணுறதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னால் நம்ம இன்னொன்று கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இது வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். அப்போ இவர்கள் என்ன பண்ணார்கள், நீ இப்படி போய் ஏதோ மண்ணெல்லாம் வெட்டுறையே, அப்போ அந்த மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன புழு பூச்சிக்கெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, அதையெல்லாம் நீ கொல்லுகிறாய் அப்படின்னு ரொம்ப பரிகாசம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவர் சொன்னார், இல்லை, இந்த புழுப்பூச்சி இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த புழுப்பூச்சியை கொண்டு போய் நான் அந்த பக்கத்தில் போகும்போது அது போயிடும், என்ன இருந்தாலும் இங்கே தண்ணீர் தேங்கும், நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும். இந்த வாக்குவாதம் ரொம்ப போகும்போது ஒரு ஸ்டேஜில் அவர்கள் என்ன சொன்னார்கள், இவ்வளோ பண்ணுறியே, உன்னுடைய பகவான் உனக்கு கண் பார்வையை கொடுத்துருவாரா? கண் பார்வை உனக்கு வந்துடுத்துன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஊரை விட்டே போய்டுறோம். நீ இவ்வளோ பண்ணுறதுக்கு உங்கள் பகவான் கண் பார்வையை கொடுப்பாரான்னு கிண்டல் பண்ணினார்கள். அப்படியே தட்டு தடுமாறி திருவாரூர் தியாகேச பெருமான்கிட்ட கேட்டார், பகவானே, நான் பண்ணுறேன், நான் ஒன்றும் தப்பே பண்ணலைன்னா சொல்லலை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன், பரோபகாரம் பண்ணணும், அடுத்தவர்களுக்கு ஏதாவது பண்ணணும், என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், அவர்களுக்கு இல்லைங்கிறதுனால இல்லை, என்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறேன். இதை எல்லோரும் கிண்டல் பண்ணுகிறார்கள், எனக்கு கண் பார்வை வந்துவிடுமா என்றெல்லாம் கேலி பேசுகிறார்கள், நான் என்ன செய்வேன்னு போய் அழுதார். அப்போ கூட கண் பார்வையை கொடுன்னு கேட்கல, கண் பார்வை வருமானு கேலி பேசுகிறார்களே, நான் என்ன பண்ணுவேன்னு அவர் அழுத உடனே தியாகேச பெருமான் சன்னதியிலேருந்து அசரீரி கேட்டுது, கவலைப்படாமல் போய் இன்னமும் கொஞ்சம் குளம் வெட்டுங்கள், உங்களுக்கு கண் பார்வை வரும், அப்போது அவர்கள் இந்த ஊரை விட்டு போவார்கள். அதே மாதிரி அவருக்கு கண் பார்வை வந்தது. போட்டி போட்டு அவரிடத்தில் சபதம் போட்டவர்கள் அந்த ஊரை விட்டு போனார்கள். எப்படின்னா, பகவான் என்ன பண்ணாராம், அரசர்கிட்ட போய் சொல்லிட்டார். அரசருடைய கனவுல போய் இந்த மாதிரி அவரை போட்டி போட்டு கிண்டல் பண்ணி இருக்கிறார்கள், அப்படி கிண்டல் பண்ணினவர்கள் நாளைக்கு அவருக்கு கண் பார்வை வந்தவுடன் அவர்கள் போக வேண்டும், அந்த கண் பார்வை வந்துருத்துங்கிறதுக்கு நீங்கள் இருந்து சாட்சியாக, அப்போத்தான் அவர்கள் போவார்கள், இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி போட்டிக்கே வரல, இந்த மாதிரி சபதமே போடலைன்னு சொல்லிடுவார்கள்னு சொல்லி அவர்களெல்லாம் ஊரை விட்டு போனார்கள்னு ஒரு வரலாறு உண்டு. தண்டியடிகள்னு பேர் அந்த நாயன்மாருக்கு. 63 பேரில் அவரும் ஒருத்தர். அப்போ குளம் வெட்டுவது அப்படிங்கிறது
மற்றவர்களுக்கு உதவியாக சில விஷயங்களை செய்வது என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. தன்னால் முடிந்ததை செய்வது, நான் பெருசாக பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லை, தன்னால் முடிந்ததை செய்வது. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறார்.